சிம்பிளா எடுக்காதீங்க. மவுத் எனி டைம் வரும். காசு போகும், பணம் போகும், பதவி போகும், பட்டம் போகும், இளமை போகும், அழகு போகும், நம்மை சூழ இருக்கிறவர்கள் நம்மை விட்டு போவார்கள், நம்முடைய காணிகள் போகும், சொத்துக்கள் போகும், எல்லாமே அழிந்தழிந்து போகும். ஆனால் நமக்கு பின்னால் மௌத் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் நிர்ணயித்த டைமில் மௌத் வரும். அந்த நேரத்தில் ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை கொஞ்ச நேரம் நீ பிற்படுத்தினால் நான் குர்ஆனை ஓதுவேன், அது சொல்லுகிறபடி வாழ்வேன் என்று அந்த நேரத்தில் கத்தி என்ன பிரயோசனம்? ஒரு கூட்டம் குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தது. அவர்களை நரகத்திலே அல்லாஹ் போடுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா. நரகத்தில் தூக்கி போடப்பட்டதும் அவர்கள் நரகத்தில் இருந்து கூக்குரலிட்டு கத்துவார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ், இந்த நரகத்தில் இருந்து எங்களை வெளியேற்றி விடு, எங்களை உலகத்திற்கு திருப்பி அனுப்பு யா அல்லாஹ். நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். நாங்கள் ஏற்கனவே இருந்தபடி இருக்க மாட்டோம் யா அல்லாஹ். நாங்கள் தொழுவோம், நாங்கள் நோன்பு பிடிப்போம், நாங்கள் ஜக்காத்து கொடுப்போம், நாங்கள் தான தர்மம் செய்வோம், நாங்கள் குர்ஆனை ஓதுவோம், குர்ஆனை படிப்போம், குர்ஆனை மனனம் செய்வோம், குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துவோம், குர்ஆன் சொல்லுகிறபடி வாழ்ந்து காட்டுவோம். யா அல்லாஹ், எங்களை உலகத்திற்கு ஒரு தடவை அனுப்பிவிடு என்று நரகத்தில் இருந்து கொண்டு கத்துவார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்பான், அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅகுமுன் நதீர். உலகத்தில் ஒருவன் படிப்பினை பெறக்கூடிய அளவு காலம் உங்களை நான் வாழ வைக்கவில்லையா? உங்களிடத்தில் ஒருவர் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, குர்ஆனை படியுங்கள், குர்ஆன் சொல்லுகிறபடி வாழுங்கள் என்று உங்களுக்கு சொல்லித் தரவில்லையா? நரகத்தை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா? இப்போது கெஞ்சுகிறீர்களே, கத்துகிறீர்களே. அப்போது எல்லோரும் சொல்லுவார்கள், பலா, ஆம் யா அல்லாஹ், வந்தார்கள், சொன்னார்கள், நாங்க தான் கணக்கெடுக்கலையா அல்லாஹ், அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸை நாங்க கொடுக்கல ரஹ்மானே என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், ஃபதூகு ஃபமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். அனுபவியுங்கள், நரக வேதனையை அனுபவியுங்கள், உங்களுக்கு உதவி செய்வதற்கு இப்போது யாரும் வரமாட்டார்கள் என்று சொல்லப்படும் என்று குர்ஆனிலே சூரா ஃபாத்திரிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் கொஞ்ச நாளிலும் எல்லாமே ஏமாற்றக்கூடியவை, எல்லாமே நிரந்தரமற்றவை. நல்லா யோசிங்க, எவ்வளவு சாப்பிட்டோம் எங்க, எவ்வளவு உடுத்தம் எங்க, எவ்வளவு பெருமை அடித்தோம் எங்கே, எவ்வளவு அனுபவித்தோம் எங்கே? ஒன்றுமில்லையே. நம்முடைய வயதுகளை யோசித்து பாருங்கள். குழந்தைகளாக இருந்தோம், சிறுவர்களானோம், வாலிபர்களானோம். இன்றைக்கு ஒன்றுக்கு மேலாத நிலைக்கு வந்துட்டோமா இல்லையா? பெரும்பெரும் பதவியில் உள்ளவர்களை பாருங்கள். அந்த பதவி, இந்த பதவி, மாவட்ட நிலை, மாகாண நிலை, தேசிய நிலை, கடைசியில பென்ஷன் ஒன்றுமில்லை. ஒருவர் இருப்பார், ஒரு மாகாண மட்டத்தில் ஒரு பணிப்பாளராக இருப்பார், அவரை சந்திக்கிறேன்டா லேசான விஷயம் இல்லை, பெரிய கஷ்டமான விஷயம். பிறகு அவர் அலைஞ்சு திரிவார் ஊரில், அவரை கண்டா ஓடுவோம், என்ன கூப்பிட்டு வச்சு அறுப்பார், அவர் பிடிச்சாருன்னா மாட்டிக்குவோம், அவருக்கு மரியாதை இல்லாம போகுது. உலகத்தில் எதுவுமே நிரந்தரமாக இல்லை என்பது நம்ம பார்த்து அனுபவிக்கிற விஷயமாகும். இன்னும் ஒரு பக்கம் நாம் வாழுகிற காலம் மறுமை நாள் நெருங்கிவிட்ட ஒரு காலமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்த அடையாளங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. திடீர் மரணங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்த மறுமையின் ஒரு அடையாளமாகும். மௌத்துல் ஃபுஜா அல்லது மௌத்துல் ஃபஜ்ஆ, அதுவும் இன்றைக்கு பார்த்துட்டே இருக்கிறோம். ஃபேஸ்புக்கை திறந்தா, வாட்ஸ்அப் எடுத்தா, இன்றைக்கு இன்னார் மௌத்து 40 வயது, 18 வயது, 17 வயது, அந்த ஸ்கூல் பையன் மௌத்து, விபத்து, ஹார்ட் அட்டாக், இப்படி நிறைய செய்திகளை கேள்விப்படுகிறோம். அல்லாஹ் நம்ம எல்லோருடைய மௌத்தையும் இலகுவான மௌத்தாக ஆக்க வேண்டும். இந்த உலகை வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை சொல்லித் தருவது அல் குர்ஆனை தவிர வேறு எதுவுமே கிடையாது.
மறுமை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மறுமை வெற்றி என்பது அல் குர்ஆனோடு நாம் வாழுகிற வாழ்க்கையை பொறுத்துத்தான் அமைந்திருக்கிறது. இதை அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இப்போ நிகழ்ச்சி முடிவில் சாப்பாடு கொடுப்பாங்க. என்ன சிஸ்டத்தில் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. 2000 பேருக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறதுன்றது லேசான விஷயம் இல்லை. சாப்பாடு கொடுக்கக்குள்ள ஒன்று கியூவில் வர சொல்லுவாங்க. கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு இல்லாமல் போகலாம். சில நேரம் கேட்ட பயான் எல்லாம் 0. அதோட ஏற்பாட்டாளர்களுக்கு ஏசுறதும் அது அப்படி இல்லாமல் சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்லை. இந்த மெசேஜ் டேக் ஹோம் மெசேஜ். வீட்டுக்கு செல்லும் போது ஒரு நல்ல மெசேஜோடு செல்லுங்கள். ஒரு நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு தர்ஜமத்துல் குர்ஆன் எந்த காசில் வாங்கணும் என்று நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் வைப்போமா? எந்த காசில் ஒரு தர்ஜமத்துல் குர்ஆன் எத்தனை? 40 லட்சம் வருமா? 40,000 வருமா? ஒரு 3000 4000. இப்போ முதல்ல 700 800 இருந்துச்சு. இப்போ பேப்பர் கூடினத்தால ஒரு 2000 3000 4000 மேக்சிமம் 4000. இந்த முறை ஹஜ்ஜு பெருநாளைக்கு மகளுக்கு எடுத்த அபாயா எவ்வளவு? மகளுக்கு எடுத்து கொடுத்த கிட்டுக்கு எவ்வளவு? வைஃபுக்கு எடுத்து கொடுத்த சாரி அல்லது அபாயாக்கு எவ்வளவு? நீங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு? உங்களோட வீட்டு ஒரு கெஸ்ட் வந்தால் உங்களோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா, இப்போ இஸ்மாயில் சலை வந்திருக்கார், உங்களோட வீட்டை விருந்துக்கு வர போறார் என்றால் அவருக்காக 4000 ரூபாய் செலவு செய்வீங்களா இல்லையா? கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிளை நான் சொல்றேன் சகோதரர்களே. இப்போ இப்படி காசை தாறுமாறாக செலவு செய்கிற நாம், இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து இப்போ டவுனுகளுக்கு போனோம்னா ஒரு கேஎஃப்சிக்கு போனால் குடும்பத்தோட கணக்கு எவ்வளோண்டா 7000 10,000. பிஸா ஹட்டுக்கு போனால் 10,000. பெருமையாக வந்து சொல்கிறோம். பிள்ளைகள் கரைச்சல் படுத்திச்சு பிஸா ஹட்டுக்கு கூட்டி போனேன், கேஎஃப்சிக்கு கூட்டி போனேன், அல்லது அந்த கடைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி போனேன், அந்த ஐஸ்கிரீம் கடையை கூட்டி போனேன், பில் இவ்வளோன்னு பெருமையாக சொல்கிறோம். ஒரு தர்ஜமத்து குர்ஆன் 3000 ரூபா. ஏன் என்னால் ஒரு தர்ஜமாவை 3000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாத ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறேன். இது அல்லாஹ்வுடைய தண்டனையா என்று நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். எனக்கு அல்லாஹ் தர தண்டனையா? அல்லாஹ்வுடைய கலாம் அதை வாசிப்பதற்கு ஒரு 3000 ரூபாய் என்னால் செலவு செய்ய முடியாமல் நான் அதை ஒரு பெரிய விஷயமாக யோசிக்கிறேன். ஆனால் கேஎஃப்சிக்கும் பிஸா ஹட்டுக்கும் பர்கருக்கும் மற்ற உணவுகளுக்கும் ஏனைய டிரெஸ்ஸுகளுக்கும் ஏனைய வீண் விரயங்களுக்கும் லட்சக்கணக்கில் செலவு செய்கிறேன் என்றால் இப்படி யோசிக்கணும். இது சில நேரம் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு சோதனையாக கோப பார்வையாக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இன்றைய இந்த மாநாடு கிட்டத்தட்ட 4 மணியிலிருந்து இப்போ 9:10 ஆகுது. நன்றி உரையெல்லாம் முடியும் போது 9:30. இன்றைய நாளை நீங்கள் குடும்பத்தோடு ஒதுக்கி தியாகம் செய்து வந்திருக்கிறீர்கள். இந்த ஒரு முடிவாவது நீங்கள் எடுப்பீர்களாக இருந்த என்ன? நிறைய பேர் பயானுக்கு வாரது வந்து மார்க்ஸ் போடுறது. மாஷா அல்லாஹ் அவர் சூப்பரா பேசினார், இவர் சொதப்பினார், அவர் ஒரு கதை சொன்னார், நல்லா இருந்துச்சு. ஒரு தப்லீக் மாநாடு மாதிரி இருக்கு, பயானம் போட்டு கதை சொல்றாங்க. அவர் லைஃபான ஹதீஸ் சொன்ன. இப்படித்தான் நம்ம மாநாட்டை அனலைஸ் பண்ணிட்டு போறோமே தவிர என்ன நம்ம வீட்டை கொண்டு போறோம்ன்றது இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் நகர்வோம். இந்த மாநாடு அந்த மாற்றத்தை நமக்கு தரட்டும். நாம் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை பற்றி இஸ்மாயில் சலஃபி அவர்கள் விலாவாரியாக உங்களுக்கு சொன்னார்கள். அதிலே பிரதானமாக முதலாவது குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் என்பதை ஈமான் கொள்ளுவோம். இரண்டாவதாக அந்த அல் குர்ஆனை நம்முடைய வீடுகளில் கொண்டு வருவோம். ஒரு குர்ஆன் பிரதியை வீட்டுக்குள்ள கொண்டு வருவோம் மொழிபெயர்ப்போடு. மூன்றாவது அல் குர்ஆனை ஓதுவோம். நான்காவதாக அந்த குர்ஆனை படிப்போம். ஐந்தாவதாக அந்த அல் குர்ஆன் முடியுமானவரை ஃபுல்லா மனனம் செய்யலும் மனனம் செய்வோம், அல்லது முடியுமானவரை மனனம் செய்வோம். முக்கியமான சூறாக்கள் வசனங்களை மனனம் செய்வோம். மிக பிரதானமாக அல் குர்ஆன் சொல்லக்கூடிய முறையில் நம்முடைய சக்திக்குட்பட்டவரை வாழுவோம். இதை நாம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையிலும் சந்தோஷமாக அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா என்றால் நிம்மதியாக தூங்கலாம்.
கபருக்குள்ளும் யா ரூஹல் அதாவது நம் கனோமத்தில் அரூஸ் என்ற நிலையில் நிம்மதியாக உறங்கலாம். மஹ்ஷரிலும் அல்லாஹுடைய அர்ஷின்கள் நிழல் பெறலாம். சிராத் என்ற அந்த முடியை விட மென்மையான வாளை விட கூர்மையான பாலத்தை வேகமாக கடக்கலாம். சுவர்க்கத்திலே பல உயர்ந்த அந்தஸ்துக்களை பெறலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், உறவினர்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.